செய்வது எப்படி? சுவையான முறையில் சிக்கன் கிரேவி. சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. பட்டை, சோம்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 4 பல்லாரி எடுத்து மீடியம் சைஸ் பல்லாரி 4 பல்லாரி போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி 2 உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா இதாகி வரும். எண்ணெய் நல்லா வெளியே பிரிஞ்சு வந்து ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்ல பொடியாக வெட்டி வச்சு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே அதுக்கப்புறம் இதுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா பொடியாக வெட்டி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினா கிரேவி டேஸ்ட்டாக வரும். மசாலா பொடி வத்தப்பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த கழுவி வச்ச சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் போடணும். 1/2 கிலோ சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மசாலா நல்லா கெட்டி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்ல மசாலா நிறைய வேணும்னா கொஞ்சம் மசாலா நிறைய சேர்த்து, கம்மியாக வேணும் மசாலா ரொம்ப வேண்டாம், தண்ணியும் ரொம்ப வேண்டாம், கட்டியாக வச்சு சாப்பிட்றவங்க ரொம்ப தண்ணி சேர்க்காம நல்லா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கன் நல்லா நல்லா வெந்து வரும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா உப்பு பார்த்து கரெக்டாக உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா வந்துடும். கறி வந்துட்டாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு உரப்பு பார்த்துக்கிட்டு 2 கரண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 மல்லித்தழை, உரப்பு கரண்டை, கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு போட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வதக்கி இந்த ஃப்ளேவர் அப்போ தான் எடுத்து கொடுக்கும் வாசனை. மல்லித்தழை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு